ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுல வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. நாங்களும் அதை பத்தி நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். திடீர்னு எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் ஒன்று வந்தது. இந்த ரீசெண்டா ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். மும்பை இந்தியன்ஸோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருந்து ஷர்துல் தாக்கரும் மலிங்காவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு இன்ஸ்டாகிராம் இது ஒன்று பார்த்தேன். நல்லா இருந்தது. கியூட் லிட்டில் பேண்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த வீடியோ. பட் அதை பார்க்கும்போது அந்த இன்னர் சிஎஸ்கே ஃபேன் இனிமே கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ட்ரிகர் ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வந்து வந்ததுக்கான காரணம் தான் இந்த ரீல். அது இல்லாம ஒரு ட்வீட் வேற ஒன்று பார்த்தேன். அந்த ட்வீட்டை பார்க்கும்போது ஆக்சுவலாக கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. 6 கப் இருக்கிற இடத்துல நம்ம வெறும் 5 ஸ்டார் தான் போட்டிருக்கோமோ அப்படின்ற ஒரு சின்ன பாதகம் இருந்தது. இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு. மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஃபைனல் எவர் 2019 ஐபிஎல் ஃபைனல். ஆர்க் ரைவல்ரி சென்னை வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். செம்ம செட்டப். ரெண்டுமே சூப்பர் டீம், குறை சொல்லவே முடியாது. அண்ட் டூ குட் ஆஃப் அ டீம் டு ஃபெயில். ரெண்டு டீமுமே நான் வந்து குவாலிட்டி ஆப்போனன்ட். நான் என்றைக்குமே மும்பை இந்தியன்ஸை ஒரு குவாலிட்டி ஆப்போனண்ட்டாக ரிகார்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் அந்த ஃபைனல்ஸில் நடந்தது. இன்னைக்குமே ஒரு சின்ன வடு இருக்கதான் செய்யுது. நீ என்னடா நினைக்கிற நரேஷ்? ஆக்சுவலி நீ சொன்னல இது மாதிரி வந்து நமக்கு வந்து 6 கப் இருக்கணும்ட்டு, 6 ஸ்டார் இருக்கணும்ட்டு. நம்ம வந்து அதோட ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போயிட்டு மும்பைக்கு வந்து ஒரு கப்பு கம்மியா இருக்கும். 4 ஸ்டாரோட தான் அவனுங்க இருந்திருப்பானுங்க. அது இன்னும் நமக்கு வந்து ஒரு லெவல் நம்ம மேல நம்ம டாப் டீம் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு டைம் கிடைச்சிருக்கும். அது ஒரு இது கிடைச்சிருக்கும். எனக்கு அதுவே கொஞ்சம் இதுவா இருந்தது. எனக்கு அந்த 2019 என்னால மறக்க முடியாத ஒரு வருஷமா இருந்தது. ஏன்னா வந்து இந்த சிஎஸ்கே இந்த மாதிரி ஆச்சா, அதே மாதிரி இந்த ஜூலைலயும் அதே ஒரு ரன் அவுட்ல நம்மளோட ட்ரீமே ஷாட்டர் ஆயிடுச்சு. அது இன்னும் மறக்க முடியாது என்னால. 2 ரன் அவுட் 2019ல என்னோட வாழ்க்கையை ஒரு மாதிரி புரட்டி பிடிச்சது. ஃப்ரம் தட் டே ஐ வாஸ் நாட் தி சேம் அப்படின்ற மாதிரி தான். கண்டிப்பா. சரி, எனக்கு என்னன்னா சரி அந்த மேட்சை பத்தி நம்ம பேசுவோம். ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்து வீல் டூ இட் அஸ் அ சீரீஸ். நம்ம வந்து மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மேட்சஸ் இன் ஐபிஎல். அண்ட் கான்ட்ரவர்சினா எம்ஐயும் அவாய்ட் பண்ண முடியாது, சிஎஸ்கேவும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ டு ஸ்டார்ட் வித் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஃபைனல் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா வந்துட்டு நல்ல செட்டப் அது. ஆக்சுவலா எனக்கு டாஸ் யார் வின் பண்ணாங்கன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் ஸ்டில் மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்டட் பேட்டிங். அண்ட் அந்த டைம்லாம் வந்து 160 170 வாஸ் அ டீசென்ட் T20 டோட்டல். டீசென்ட் T20 டோட்டல். இது வந்து 150 அவங்க அடிச்சாங்க. என்னன்னா செம்ம ஓப்பனிங். குவிண்டன் டிகாக்கும் ரோஹித் சர்மாவும் போட்டு உரிப்பானுங்க டகால் டிகில்னு. திடீர்னு வருவான் ஷர்துல் தாக்கூர் வருவான். சரி, 2019 கப்பை வந்து ஷர்துல் தாக்கூரால நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த மேட்ச் வந்து அவன் எப்பவுமே அவன் அடிப்பாங்க, ஆனா அவன் விக்கெட் எடுப்பான். அவன் 1-2 எடுப்பான். அந்த மேட்ச் அதே மாதிரிதான். டக்குனு குவிண்டன் டிகாக் எடுத்தான், நடுவுல கொஞ்சம் கழிச்சு ஹர்திக் பாண்டியா எடுத்தான். ஹர்திக் பாண்டியாலாம் பயங்கர ஃபார்ம், செம்ம இதுல இருந்தான். அப்ப அவன் எடுத்தான், எல்லாம் வச்சு ரோஹித் சர்மாலாம் போட்டு வெளுன்னு வெளுத்து இருந்தான். அவனை இது ஸ்லெட்ஜ் வேற பண்ணுவான் அந்த மேட்ச். அதுக்கப்புறம் தீபக் சேர் வருவான், ரோஹித் சர்மா விக்கெட் எடுப்பாங்க. இது ஒரு மாதிரி நல்லா பயங்கரமாவே போயிட்டு இருந்தது அந்த மேட்ச். திடீர்னு பொலாடு வருவான். பொலாடு வந்தாலே சிஎஸ்கேக்கு பிரச்சனை தான். வருவான், 20 பால் என்னவோ தான் ஆடி இருப்பான். டக்கு 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 டக்குன்னு ஒரு 40 ரன் அடிப்பான். 41 of 25 balls. அதான் ஒரு அது இன்னி வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அந்த அந்த ஒரு இன்னிங்ஸ் இல்லைன்னா ஈஸிலி ஒன் ஆஃப் மோஸ்ட் அப்செட் ஃபைனல் அப்படின்ற மாதிரி நம்ம உங்களுக்கு ஜெயிச்சிருந்திருக்கலாம். பட் அகைன் அது ஆக்சுவலி வந்து அது ஒன் ஆஃப் த இன்னிங்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அது மாதிரி ஒரு 3-4 இன்னிங்ஸ் இருக்குது. நம்ம அது போக போக இதுல பாக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் மேஜரான ஒரு அப்செட் நமக்கு. அதனால நீ சொல்ற ஓகே சொல்லு. அதான் இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த இன்னிங்ஸ் பொலாட் ஆடலைன்னா நம்ம இன்னிங்ஸ் இந்த மேட்சை வந்து மும்பையை வந்து அப்செட் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா பொலாட் அகைன் ஹி டிட் வாட் ஹி டஸ் த பெஸ்ட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பும்ரா அதெல்லாம் செகண்டரி. பொலாட் இல்லாம அவங்க கப்பு ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. பொலாட் இல்லாததுக்கு அப்புறம் ஒரு கப்பு கூட அவங்களால ஜெயிக்க முடியல. as simple as that. ஏன்னா இன்னும் ஆக்சுவலா என்னன்னா சரி ஓகே 150 டீசென்ட் டோட்டல். பட் என்னன்னா நம்மளோட ஓபனர்ஸ் ஆக்சுவலி கிளியரா சூப்பர் ஸ்டார்ட். ஃபாஸ்ட் பிளேஸ் ஆரம்பத்துல இருந்து அடிக்க போவோம். டக்கு டக்கு முத பால்ல இருந்தே அடிக்க போவோம், நல்லா படும். வழக்கம் போல ஷேன் வாட்சன் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவான், போ ஆக்சலரேட் பண்ணுவான். பயங்கரமா இருக்கும். சுரேஷ் ரெய்னாக்கு அன்னைக்கு படாது.
பட் என்ன ராயுடுக்கும் படாது, தோனிக்கும் படாது. 3 பேருக்குமே ஆ, படல அந்த இது. எனக்கு என்ன நான் என்ன சொல்லுவேன்னா, தோனிக்கு படலன்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். தோனி ஏன்டா? டுக் ஹிஸ் டைம். தோனி டுக் ஹிஸ் அது டைம். ஆக்சுவலி நான் வந்து அதுல நான் தோனி ஃபேன் தான். பட் ஆனா நீங்க பார்த்து வச்சுக்கோயேன், இந்த ரெய்னாக்கு வந்து 6 பால்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். 8 ரன்ஸ் ஆஃப் 14 பால்ஸ். ராயுடுக்கு 1 ரன் ஆஃப் 4 பால்ஸ். தோனிக்கு 2 ரன்ஸ் ஆஃப் 8 பால்ஸ். நீ இந்த டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலே இல்ல, நம்ம ஒரு 1, 2 ஹவர்ஸ் முன்னாடி முடிச்சிருக்கலாம்ன்றேன் நானு. அது நான் மேபி ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ரொம்ப சொல்லு. சிம்பிளா நீ வந்து அதே அதே பர்ட்டிகுலர் ஐபிஎல் சீசன்ல தான் 48 பால்ல 84 ரன் ஹிஸ் பெர்சனல் ஹையஸ்ட் தோனி அடிப்பாரு. ஓகே, ஓகே. ஆனா 20 பால் நீ அவரோட ஸ்கோரை பாரு என்ன இருந்திருக்குன்ட்டு. கரெக்ட். நான் தட்ஸ் அதை ஹவ் ஒத்துக்கிறேன். அதுதான் நெக்ஸ்ட் ரொம்ப கிளியரா சொல்லட்டுமா? தட் வாஸ் தோனி சீசன். நானும் 416 ஒத்துப்பேன். ரன் கரெக்ட். 416 ரன் 80 ஆவரேஜா பயங்கரமான இருப்பான். சீசன். கரெக்ட். 13வது லீடிங் ரன் ஸ்கோரர் லிஸ்ட்ல 13th. ஆவரேஜ் ம். 130 பிளஸ், சாரி ஆவரேஜ் வந்து 34 சம்திங் இருக்கும். ஸ்ட்ரைக் ரேட் 130 பிளஸ் இருக்கும் sir, ரொம்ப ஈஸிலி. இன்னைக்கு தான் நம்ம வந்து 170 பிளஸ் ஆவரேஜ் இருந்தா தான் நல்ல T20 அப்பெல்லாம் வந்துட்டு டீப் டு த ஐ மீன் நல்ல மேட்சோட நல்லது. டீப்புக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த கரெக்ட், அந்த கரெக்ட், அந்த டிஃப்ரெண்ட் பால் கேம் அது ஆக்சுவலா. அதுல வந்து கரெக்ட். ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்டு அண்ட் சூரியகுமார் யாதவ் அவங்க ஜஸ்ட் அந்த அந்த லிஸ்ட்லயே பார்த்தா டேவிட் வார்னர் அந்த லிஸ்ட்ல வந்துட்டு டாப்ல இருப்பான் லீடிங் ரன் ஸ்கோரர்ல. ம். கரெக்ட். சூரியகுமார் யாதவ் அப்புறம் இஷான் கிஷன் நிறைய பேர் இருப்பாங்க அந்த லிஸ்ட்ல. விராட் கோலி வழக்கம் போல எக்கச்சக்க கரெக்ட், பேர் கரெக்ட். இருப்பாங்க. பட் தட் வாஸ் தோனி சீசன். இவன் வந்து கரெக்ட். லீடிங் நானும் ரன் ஸ்கோரர் ஒத்துக்கிறேன். சென்னைக்கே வந்து ஒரு தேர்ட் ஆமா. பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ்ல இருப்பான். அசால்ட்டா ஆமா, ஈஸிலி ஆமா. இருப்பான். அந்த பயங்கரமான சீசனே வந்து சீசன். தோனி தான் கொண்டு போவாரு சிஎஸ்கேவியே. பயங்கர எக்கச்சக்க மேட்ச் தோனி சிங்கிள் அடிச்சு ஹேண்டடா விட்டுரும். ஜெயிச்சு கொடுப்பான். செம்ம ஆமா, ஆமா. சீசன் அது. எனக்கு என்னன்னா கரெக்ட். அது ஃபார்ம் இல்லன்றதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது வந்துட்டு ம். அந்த அந்த டைம்ல அது படலங்கிறத தாண்டி அது சென்சிபிள் நான் சொல்லுவேன். அவ்வளவு ஆஸ் சிம்பிள் as that. ஓகே. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பால் அந்த மனுஷன் ஆடி இருந்தாருன்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும் முன்னாடியே. அசால்ட்டா 19 18வது பால் 19 ஈஸியா மேட்ச் முடிஞ்சிருக்கும். கரெக்ட். அங்கதான் ஒரு பெரிய பூகம்பமே ஒண்ணு நடக்குது. அது ஈஸியா ஆனா அந்த ரன் ஓடி கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. அது தேவையில்லாம ரொம்ப கிரீடியா இருந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. at the end of the day நீ அந்த ரன் திருப்பி பாக்குறேன்னு வச்சுக்கோயேன். தட் வாஸ் MS Dhoni's call to run. And நான் அது ஒத்துக்கிறேன். how often do you see MS Dhoni getting run out except for 2019? அதுதான்டா நான் என்ன சொல்றேன்னா அவுட் ஆனது கிடையாது. ரன் அவுட் அந்த அளவுக்கு. அந்த ரெண்டு மேட்ச் ஆச்சா அந்த 2019ல அதுதான் வந்து டாப்ல இருக்குதுன்ற. இப்ப அது வந்து ஆயிருக்க வேணாம் சொல்ல முடியல. இப்ப நம்ம வந்து பாஸ்ட மாத்த முடியாது. இன்னொன்னு என்னன்னா வாட் எவர் இட் இஸ். 2019ஓட வேர்ல்ட் கப் மேட்ச்ல தோனி ஓடின ரன்னு தேவையா தேவையில்லையாங்கிறதுலாம் செகண்டரி. பட் இந்த பர்டிகுலர் ரன் அவுட் ஆக்சுவலா தோனி வுட் கால் ஜடேஜா டு கம் ஃபாஸ்ட். வாட்சன் டு கம் ஃபாஸ்ட். என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு தோனி எண்ட்ல பால் அடிப்பாங்க. அவன் ரொம்ப வேகமா ஓடிடுவான். சி அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. அது ரன் அவுட்டே கிடையாது. இன்னைக்குமே அது ரன் அவுட் கிடையாது. இன்னைக்குமே அது வந்து க்ளோஸ். அது எப்படின்னா பேட்ஸ்மேன் தான் ஃபேவர் பண்ணிருக்கணும். பட் ஆனா அது க்ளோஸ் கால் தான். அது ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒன்னும் பேட்டோட ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா கிரீஸ் அதுதான் அது ஒத்துக்கிறேன். அது எப்படின்னா டவுட் இருக்குன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட் பேட்ஸ்மேனுக்கு கொடுத்துருங்க. அது நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அது ஓகே தான். அது ஒண்ணும் சொல்ல முடியாது. சரி ஓகே. அந்த இடத்துல தோனி வந்து அகைன் இது வந்து நான் மறுபடியும் வந்துட்டு எம்ஐ அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஃபேவர் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப ஸ்கெப்டிக்கலா பேசணுன்ற மாதிரி நான் பேச விரும்பல. ஆனா ஒருவேளை அது எம்ஐயா இல்லைன்னா அந்த மாதிரி டிசிஷன்ஸ் அங்க நடந்திருக்காதுங்கிறது மட்டும் எனக்கு ஒரு கட் ஃபீலிங் கண்டிப்பா இருக்கு. வேற ஏதாவது ஒரு டீமா இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்து டக்குன்னு எடுத்துருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு கட் ஃபீலிங். இல்ல இப்ப அங்கதான் என் பாயிண்ட் என்னன்னா இப்ப அங்க இருக்கும். இப்போ அங்க ஒரு கிங்ஸ்ல மஞ்சாட்டுன்னு வச்சுக்கோயேன். இப்ப அவங்க சொல்லுவாங்க அங்க சிஎஸ்கே இல்லைன்னா நமக்கு ஃபேவரா இருந்திருக்கும் அப்படின்னுவாங்க. சோ வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் தான். அதை நீ ஒன்னும் மாத்த முடியாதுன்ற நானு. அது வந்து அம்பையரே ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போதுல டெசிஷன் எடுத்துதான் ஆகணும். அது மேபி ஃபேவர் ஆகலாம் ஆகாம போலாம். பட் எதுவும் சொல்ல முடியாது. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எடுக்கிற டெசிஷன் தான். நான் என்ன கேக்குறேன்னா நீ வந்து யூ ரிமூவ் யுவர் ஹேட் அஸ் a சிஎஸ்கே ஃபேன். அது ரன் அவுட்டா இல்லையா? அதுதான்டா. அது வந்து பேட்ஸ்மேன் ஃபேவரா தான் கொடுத்துருக்கணும். அது நான் ஒத்துக்கிறேன். அது ஆனா வந்து அந்த கன்சிஸ்டன்ஸ் வந்து அவன் எடுத்துதான் ஒரு டெசிஷன் போது அது எடுத்துட்டான். அது எடுத்தது நமக்கு அன்ஃபேவரபிளா போயிடுச்சு. அது ஒண்ணும் மாத்த முடியாது. எல்லாமே அப்படிதானே. எனிவேஸ் அந்த மேட்ச் அந்த ரன் அவுட் ஒருவேளை நடக்காம இருந்திருந்ததுன்னா ஈஸியா சிஎஸ்கே வின் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னொரு ரன் அவுட் வந்து எக்ஸ்ட்ரா ரன் வந்து ஜடேஜா கொஞ்சம் கான்ஷியஸாவோ இல்ல வாட்சன் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாவோ இருந்திருந்தாருன்னா ஈஸிலி 89ல ஹி வாஸ் பேட்டிங். அந்த அந்த ரன் அவுட் வந்துட்டு பும்ரா ஆக்சுவலா அந்த மேட்ச்ல பும்ரா தவிர மத்த எல்லாத்தையும் அடிச்சிருப்பாங்க. பும்ரா மட்டும் தான் பயணமா போட்டிருப்பாங்க.
அதுதான் அங்க சொல்ல வந்தேன். அங்க ஒரு லைஃப் பாயிண்ட் என்ன, மலிங்கா வந்து அந்த 3.5 ஓவர்ஸுமே இல்ல பொழந்து கட்டுவானுங்க எல்லாரும். அந்த கடைசி ஒரு பால் வந்து என்னன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி. அது வந்து அது கான்ட்ரவர்சி தான். ரோஹித் சொன்னானா இல்ல மலிங்காவே யோசிச்சாரான்னு தெரியல. பட் ஆனா வந்து அந்த ஸ்லோயர் ஒன் அந்த யாக்கர் லென்த் அப்படி போட்டது வந்து அது வந்து செம ஒரு இதுடா. ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த சிச்சுவேஷன்ல டெலிவர் பண்ணி அது விக்கெட்டும் எடுத்துட்டான். சோ இது வந்து நான் வந்து லைஃபோட கம்பேர் பண்றேன். என்னன்னா நம்ம எவ்வளவுதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அந்த கிரன்ச் சுச்சுவேஷன் வரும்போதுல அங்க டெலிவர் பண்றோம்னு வச்சுக்கோயேன், நம்ம பின்னாடி இருக்கிறது எல்லாமே மாறிடும். இப்ப மலிங்கா வந்து மும்பையோட ஒரு ஸ்டார் பிளேயர்னா அந்த ஒரு பால்காக தான் சொல்லுவாங்க எல்லாருமே. மத்தபடி எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பால் மாறிடுச்சு வச்சுக்கோயேன், நம்ம 6 கப்பு அவனுக்கு 4 கப்பு தான். இன்னொன்னு நான் சோ நான் நான் இன்னொன்னு அந்த ஒரு ஆக்சுவலா பால் நான் தான். உன்னோட பாயிண்ட் ஒத்துப்பேன். ஏன்னா ம். நீ வந்து ஷர்துல் தாக்கூர் தானே போட்ட அப்படின்னு அதுல ஈஸியா ம். கடந்து போயிட முடியாது. ஷர்துல் ஆஹ் தாக்கூருக்கும் நல்லா பேட்ல போனோம், படம் நிறைய கரெக்ட். கிளச் ரன்ஸ் அவன் அடிச்சிருக்கான். அந்த சீசன்லயே ஒரு மேட்ச் திடீர்னு ஒரு 15 ரன் அடிப்பான். அதெல்லாம் ம். நல்லா யூஸ் ஆகும் ஆக்சுவலா அந்த ரன்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து கரெக்ட். ஒரு அது என்ன மோசமா சுத்தமா பேட்லயே படாத ஒரு பவுலருக்குலாம் அவன் போடல. பட் அவன் வந்து ஐ கரெக்ட். மீன் பேட்ஸ்மேனுக்கு அவன் போடல. அவன் கரெக்டா அந்த பால் டெலிவர் பண்ணான். போட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த அந்த பர்டிகுலர் வருஷம் வந்து பாபா பட காத்தாடி மாதிரி தானா வந்து மடியில உட்காரும். அந்த மாதிரி கரெக்ட். உட்கார்ந்தது. நமக்கு ஆமா. கொஞ்சம் லக்கு இல்லதான். சரி, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு வந்து நான் ரேங்க் பண்றேன் அது இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ம். என்ன பொறுத்த வரைக்கும் எனி டே சிஎஸ்கே ஆல்வேஸ் கம் பேக். அது முன்னாடி நடந்திருக்கு, இது போய் நடந்திருக்கு, அதெல்லாம் இது எக்கச்சக்கத்து நடக்கும். இருந்திருக்கு. இது ம். மேலும் நடக்க போகுது. வெரி ஆமா. கான்பிடென்ட். ஆனா ஒரு மேட்ச் ஒருவேளை நம்ம ஃபேவரபிளா போயிருந்திருக்கலாமோ போயிருந்திருக்கலாமோ அப்படின்னு போயிருந்திருக்கலாமோன்ட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சும் அது விட்டு தர முடியல இருக்கு. ஈஸியா. சரி, அவங்க ஏன் அதை கரெக்ட். அப்படி கொடுத்துருக்காங்க? நான் மும்பையை குறை சொல்லல, அம்பையர்ஸை குறை கரெக்ட். கரெக்ட். சொல்றேன். நீ வந்து ஒரு இன்னொன்னு என்னன்னா, நான் ஏன் சொல்ல வரேன்னா இது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியா இருக்குன்னா, இந்த ம். மாதிரியான ஹார்ஷ் டிசிஷன்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேவரா அம்பையர்ஸ் நிறைய வாட்டி கொடுக்கறது நடந்திருக்கு. எக்கச்சக்க தடவை நடந்திருக்கு. இது ஆர்சிபி கூட நடக்கும். அது பாத்திருக்கியா? அது நோ பால் ஆர்சிபி ஒண்ணு இருக்கும். ஐயோ, அது போன வருஷம் நடந்ததெல்லாம் இன்னும் டூ மச். நான் அதை பத்தி எல்லாமும் பேச ஓகே. போறேன் அடுத்தடுத்த சீரீஸ்ல. ஓகே. ஓகே. போன வருஷம் நடந்தது டூ மச். ஓ இதுக்கு அது வந்து ஓகே. ஓகே. டெவால் பிரேவிஸ்க்கு பண்ணுவானுங்களே. அதுதான் அது. இல்ல நான் சொன்னேன்னா மும்பை vs ஆர்சிபி மேட்ச்ல ஆ லாஸ்ட் பால் வந்து 2-2 வின் அடிக்கும் போது அது நோ பால் அது. அது ஆ டாட் ஆயிடும். ஆ அது அந்த இது சொல்றேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இது இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. எனிவேஸ் அந்த எனக்கு என்னமோ சம்டைம்ஸ் என்ன தோணும்னா, அந்த மும்பை வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் இருக்கிற ராகுல் திராவிட் கேப்ப தூக்கி போட்டு போவானே அந்த ஆமா. கடைசி ஆமா. பால்ல ஆமா. போய் ஆமா. திடீர்னு ஆமா. ஒரு ரூல கொண்டு ஆதி வருவாங்க. லாஸ்ட் கேட்டாரு. பால்ல நீ பவுண்டரி அடிச்சா நீ குவாலிஃபை ஆமா. ஆயிடும். அவனுங்க பார்த்து 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 கண்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு நீ பவுண்டரி அடிச்சா நீ குவாலிஃபை அப்படி இப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்துட்டு டூ மச்சா இருந்தது எனக்கு. பட் எனிவேஸ் அகைன் இது சரி, அவங்க ரொம்ப நல்ல டீம், நான் இல்லைன்னே சொல்ல. ஒரு ஆமா. காம்படிட்டிவ் டீம். எனக்கு என்ன கேட்டா சிஎஸ்கேக்கு ஈக்குவலான டீம் கூட நான் சொல்லுவேன் அட் டைம்ஸ். பட் என்னன்னா இந்த ஃபைனல் என்னால ஒத்துக்க முடியல, அவ்வளவுதான். சிஎஸ்கே ஈக்குவல் டீம் சொல்ல முடியாதா? மும்பை வந்து சிஎஸ்கேவோட பெட்டர் டீம். நம்ம ஓ, சிஎஸ்கே எதனாலனா ஒரு இல்லடா சிஎஸ்கே எதனால இந்த கப் அடிச்சிருக்குன்னா அந்த ஒரு டீம் ஒர்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே சேர்த்து தான் நம்ம இது பண்ணிருக்கு. நீ எம்ஐக்கும் சிஎஸ்சியும் கம்பேர் பண்ணும்போது இல்ல மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். நீ ராயுடு பேசும்போது கேட்டு பாரு, எந்த இது பெட்டரா இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் சிஎஸ்கே தான் பெட்டர் எனக்கு. ஏன்னா வந்து உனக்கு என்ன வருதோ அதை பண்ணுவாங்க. பட் எம்ஐல வந்து அப்படி கிடையாது. உன்னை வந்து சோக் பண்ணுவாங்க. லைக் நீ பண்ணிதான் ஆகணும், சிஎஸ்கே கூட ஜெயிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு இது எந்த அந்த விதத்துல பெட்டர் டீம் எனக்கு புரியலையே. இல்ல சொல்றேன் நான் எம்ஐ பெட்டர் டீம் எதுக்குன்னா அவன் பெட்டர் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்கன்ற. கிரண் பொல்லாடு, ஹர்திக் பாண்டியா அவங்க டெவலப் பண்ணாலுமே இல்ல அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அங்க வச்சு அடிக்கிறது ஒன்றும் ஈஸி தானே. நம்ம என்ன பவன் நெகி வச்சு ஆதித் நேரா வச்சுக்கிட்டு ஈஸ்வர் பாண்டியா எல்லாம் வச்சுட்டு அடிக்கணும்னா என்ன மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? மச்சான், உனக்கு சர்க்காசம் எனக்கு புரிஞ்சிச்சுடா. உன் சர்க்காசம் எனக்கு அதுதான். புரிஞ்சு. அதான் நம்மள மாதிரி என்ன புஜாரா வச்சு அவங்களுக்கு என்ன ஜெயிக்கவா தெரியும்? அதான் அவ்வளவு அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அஜிங்கிய ரஹானே விட்டு நம்ம ஜெயிப்போம். சிவம் துபே காலே அசையாம நம்ம ஜெயிப்போம். அதெல்லாம் அவங்களால முடியாது. அவங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க் போட்டாதான் விக்கெட் விடும். மிச்சல் மெக்லகன் போட்டாதான் விக்கெட் விடும். மலிங்கா போட்டாதான் பும்ரா போட்டா ஜெயிக்க முடியும் அவனுங்களால. அதுவே பாவம் கடைசி 5 வருஷமா ஜெயிக்க முடியல. சரி, எனிவே நம்ம அதை பத்தி நிறைய பேச அப்புறம் பேசுவோம். பேசுவோம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கான்ட்ரோவர்சியல் மேட்ச் வந்து நம்ம அடுத்த சீரீஸ்ல பார்ப்போம். அது உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க அதை பத்தி கண்டிப்பா பேசுறோம். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்